ஏன் அருவி, எதுக்குடி இப்ப அழுதுகிட்டே இருக்க? ஐயோ கடவுளே கடவுளே, ஏதோ ஒரு நேரம் அழுதும் விட்டோம்னே இல்லையா? நானும் வாடி வரல வாடி உள்ளனே கூப்பிட்டுட்டு இருக்கேன், வருவேனாங்கிறங்கனே நின்னுக்கிட்டு. ஏன்டி அருவி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி நேரத்துலலாம் ரொம்ப அழுகாதத்தா, போ வீட்டுக்குள்ள. எப்படிக்கா அழுகாம இருக்க சொல்றீங்க? இவர் ஒரு நாள் கூட என்ன அடிச்சதே கிடையாதுக்கா. என்ன பண்றது, இன்னைக்கு இப்போ தாத்தா ஓடி போச்சுல்ல, அந்த கோபம் தாங்க முடியல போல. அதனால அதை விட என் மேல தான் உள்ள கோபத்தை ஓ மேல காட்டியிருக்கு கிருஷ்ணா. வேற எதுவும் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். அப்படியெல்லாம் இல்லைக்கா, என் மேல உள்ள கோபம் தான். உங்க மேல எதுக்கு கோவப்பட்டு என்ன அடிக்க போறாரு? இல்ல அருவி, நான் சொல்றது தாண்டி உண்மை. கிருஷ்ணா, எங்கேயும் தேடுனியா? என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேனே. அஞ்சலிக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டேன், காணோன்றுச்சு. இங்கெல்லாம் வரலனேன்னு சொல்லிருச்சு. ஏண்டா, நம்ம மாமா பெரியமாட்ட கேட்டியா? அம்மாலாம் முன்னாடி அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டா அங்கதானே போகும். எதுக்கு மாமா வீட்லயும் பெரியம்மா வீட்லயும் கேட்டு பாரு. அங்கேயும் கேட்டாச்சு, அங்கேயுமே போகலையாம். அப்ப எவ்வளவு கோவம் வருது? எல்லாமே இவங்கனால தானே. ஏன், எதுக்கு? ஏன் கிருஷ்ணா எங்கனாலன்னு சொல்ற? ஆமா, நீ உங்கனால மட்டும்தான். உங்களால தான் இப்படி அம்மா வீட்டை விட்டு வெளியில போனது காரணம் நீங்க தான். நீ எனக்கு தான் அப்பவே தெரியுமே, என் மேல உள்ள கோவத்துல தான் அவளை போட்டு அடிச்சுட்டு போன நீ. எனக்கு என்ன தெரியாது நான் நினைச்சேன். உங்க மேல உள்ள கோவத்துல அவ்வளோ அடிச்சனா? இதெல்லாம் நீங்க தப்பா பேசுறீங்க பாருங்க. உங்க மேல கோவம் இருந்தா நான் ஏன் அருவியை அடிக்க போறேன்? அருவி மேலேயும் தப்பு இருக்கு. சரி, நான் ஒன்னே கேட்குறேன். உங்க அம்மாலாம் இப்படி வீட்டை விட்டு வெளியில போனா பார்த்துட்டே நிப்பீங்களா? சொல்லுங்க நீ. அருவி, நீ சொல்லு. பார்த்துட்டே நிப்பியா? போகாதீங்கன்னு போய் சொல்ல மாட்டா? போய் பிடிக்க மாட்டா? இருங்க, நாங்க பேசுனது தப்பு தான், எங்களை மன்னிச்சிடுங்க, போகாதீங்க தயவு செஞ்சு வீட்டை விட்டு, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டியா? சொல்லு அருவி. அண்ணி சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? இப்படிதான் எங்க போய் தொலைஞ்சா என்ன, எங்க போய் செத்தா என்னன்னு விட்டுருவீங்களா? ஏன் கிருஷ்ணா, யாரா இருந்தாலும் அப்படிதான், பேசுற பேச்சு அப்படி இருக்கு கிருஷ்ணா. புரிஞ்சுக்காம உங்க அம்மா ஒன்று பண்ணிட்டு இருக்கு, அது எவ்வளவு பேசுது அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. நாங்க தான் வீட்டை விட்டு துரத்துன மாதிரில பேசுறியா? டேய் விட்றா, திரும்ப திரும்ப பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. போனேன், நீ வேணா விட்டுட்டு இருப்ப, என்னாலலாம் முடியாது. எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு. இங்க பாரு கிருஷ்ணா, நீ பண்றது தப்பு. என் மேல கோவம் இருந்தா ஏங்கி என்னைய பேசி என்னைய திட்டு. அருவியை திட்டுறதோ அடிக்கிற வேலையோ வச்சுக்கிறாத. அவளுக்கு கேட்க பார்க்க யார் இருக்கா? கட்டின புருஷன் நீ இருக்க, ஒன்னுத்துலேயும் லாய்க்கு இல்லை. அவளுக்காக ஏதாவது கேட்குறியா? உங்க அம்மா என்னதான் பேசினாலும் நீ கண்டுக்க கூட மாட்டேங்கிற. அப்புறம் நான் தானே கேட்கணும். நீ கேட்டீங்கன்னா நான் ஒதுங்கி போய்கிட்டே இருப்பேன். நீயும் கேட்க மாட்டேங்கிற. அந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. பாரு, மாசமா இருக்க பிள்ளைய போட்டு அடிச்சு அழுதுகிட்டே நிற்கிது பாரு. எல்லாம் யாரால? ஒன்னால தானே கிருஷ்ணா. அண்ணி, நான் அடிச்சேன்னா இல்லைன்னு சொல்லலை. ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? பிடிச்சிருக்கலாம்ல போகக்கூடாதுன்னு. இப்போ எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியல. அதெல்லாம் விவரமா எங்கேயும் போய் இருக்கும்னா, எங்கேயும் போகாது. எங்காவது நல்ல விவரமான இடத்துல தான் போய் இருக்கும், கவலைப்படாத. மளிகா, வாயை மூடிட்டு இருக்கியா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், உன் வாய் அடங்கவே அடங்காதா? என்னென்ன பேசிட்டு இருக்க அவனுக்கு பதிலுக்கு பதிலு? நான் என்ன பேசுனே? உண்மையை தானே சொன்னேன். இதுல என்ன வந்து இருக்கு? ஏலா மயிலு, காவிரிமா, எங்க அம்மாவை பத்தியா? அதை பத்தி சொல்லலாம் ஐயா வந்தேன். உங்க அம்மாவை காரணம் தெரியலா? கேள்விப்பட்டி. இப்போதே உன் அன்னை வீட்டு பக்கம் போனேன். உங்க அம்மா வேற அஞ்சல்ல இருக்கிறா. நீங்க காணும் காணுன்னு ஊரே தேடிட்டு திடீரிய. பெரியம்மா, என்ன பெரியம்மா சொல்றியா? எங்க அம்மா அண்ணன் வீட்டுல இருக்கா? நான் சொல்லல. கிளவி விவரமான எங்கேயாவது விவரமான இடத்துல தான் போய் உட்காந்துருக்கும்னு எனக்கு தெரியும்ல அந்த கிளவியை பத்தி. வயசான பெரிய மனுஷியே இப்படியெல்லாம் பேசாதடி மல்லியா. பிற்காலத்துல உனக்கும் இந்த நிலமை வரும். வாயை வச்சுட்டு ஒழுங்கா இருந்தா யாருக்கும் இந்த நிலமை வராது பெரியத்த. பேசாத அவளை. என்ன ஒன்று சொல்ல, அவ அப்பையிலிருந்து அவ குணமே அப்படித்தேன். அவளை இப்ப மட்டும் பேசி என்னத்துக்காக போகுது சொல்லு. அதை வேணா சொல்லுங்க. இனிமே நான் யாரையும் வாயை திறந்து ஒன்றும் பேசலப்பா கிருஷ்ணா. போதுமா? உங்க அண்ணன் வீட்டில் தான் உங்க அம்மா இருக்கான். எங்க போகுது? அதுக்கு என்னப்பா? 3 ஆம்பளை பிள்ளை. ஒரு மையன் வீடு இல்லைன்னா இன்னொரு மையன், இன்னொரு மையன் வீடு இல்லைன்னா இன்னொரு மையன்ட்டு போய் உட்காந்துக்கும். எனக்கு என்ன? 2 பொம்பளை பிள்ளை. நான் 6 வீட்டுக்கு போய் உட்கார்றது, நான் பாவலை போகிறது. என்ன பண்ணுறது? கடவுள் கொடு எனக்கு அப்போ கொடுத்தா வருது அப்படி அப்படின்ட்டு போக வேண்டியதான். நம்ம இனிமேல் யார் எதுக்கு பேச போகிறோம், எதுக்கு பேச போகிறோம்? நம்ம யாரையும் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. வா பெரியத்த, சாப்பிடு. பரவாயில்லடி, இருக்கட்டும். முதல்ல உன் மாமியாரை போய் கூட்டிட்டு வந்து சோத்தை போடு. யாரு? நானா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது, நினைச்சு கூட பார்க்காதீங்க. நான்லாம் ஒன்றும் போக முடியாது. முடிஞ்சா போய் கூட்டியாங்க, இல்லைன்னா அதுவா வரட்டும். என்னது?
அதுவா வரட்டும்னே. பெரியம்மா எங்க அம்மாவை கூப்பிட்டு பார்த்தியா வீட்டுக்கு? எங்கடா? ஏ நாச்சியம்மா, எடி நாச்சியம்மன், நானும் பின்னாடியே கூப்பிட்டுட்டு போறேன். எனக்கு நான் திரும்பிக்கிட்டு போறாடா. அம்புட்டு கொழுப்பு பெரியத்த, வேற ஒன்றும் இல்லை, அம்புட்டு கொழுப்பு அந்த கிழவிக்கு. இருந்தாலும் ஒரு அளவு தான் பெரியம்மா எங்க அம்மாவை பேசுறது. சொல்லு அவங்கள்ட்ட. அடியே, உன் வாட்டுக்கு வாயில வந்ததெல்லாம் பேசுறியே. என்னதான் இருந்தாலும் அது பெத்த மயங்கல்ல அவங்க. இவங்களுக்கு கோவம் வராதா? வராமையா இருக்குது? அதெல்லாம் நல்லாத்தான் வருது. நான் இங்கனே நின்றுக்கிட்டு இருந்தா என் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் போறேன் வீட்டுக்குள்ள. சரி பெரியத்த, வேலை இருந்தா வா போவோம், இல்லைன்னா வா உட்காந்து பேசுவோம். இல்லடி ஆத்தா, எனக்கு வேலை நிறைய கிடக்கு. தேடிக்கிட்டு தெரிஞ்சாங்களே வயலுவோ சொல்லிட்டு போவோம்னே தான் வந்தி. அத்தா அருவி, அத்தை வந்துடும், அழுவாதே. சரிங்க அத்தை. அழுவாம போ. நீ ஏன் அழுதுட்டு கிடக்க? மல்லியா பாரு எப்படி வீரங்காரமா இருக்கான்னு, அந்த மாதிரி இருத்தா. சரிதா மல்லியா, வாரேன். மயிலே வாரண்டா. கிருஷ்ணா, இப்படியே விட்டுறாம உங்க அம்மாவை போய் கூட்டிக்கிட்டு வாங்க. பாவம்ல என்னதான் இருந்தாலும் அது ஆழ்ந்த வீட்டில் இருக்காம அங்கே போய் இருக்குது. சரி பெரியம்மா. அத்தியாடி சொன்னேன்ல, கிளவி நல்ல விவரண்டி. விவரமா தாண்டி அங்கே போய் குந்திக்கிட்டு இருக்கு. ஆமாக்கா, சரியான ஆளுதான். வரியானே, போய் அம்மாவை கூட்டிகிட்டு வருவோம். ஏய், இப்போதைக்கு நம்ம போய் கூப்பிட்டோம்னா கண்டிப்பா அம்மா வராது. ஏன்னா அதுவே கோவத்துல போயிருக்கு. கண்டிப்பா இப்போதைக்கு வராது. இப்பெல்லாம் ஒன்றும் கூப்பிட வேணாம். 2-3 நாள்ல இருக்கட்டும் இங்க. அதுவே சளிச்சு புளிச்சு திரும்பி நம்ம வீட்டுக்கே வந்துடும். பாவம்னே, எங்களை சத்தோட அம்மாட்ட உட்காந்து பேசினா தானே எனக்கு அந்த பொழுதே போகும். எப்படின்னே ஓட்ட போறோம்? அடே, சளிச்சு புளிச்சு உடியாந்துரும்டா 2 நாள்ல. நீ வேற கவலைப்படாத, போ வேலையை வேற. அந்த அருவி பிள்ளை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. சரிண்ணே. சாரி அருவி, நான் பண்ணது தப்பு தான். போ உள்ள. என் மேலேயும் தப்பு இருக்குதானே. என்ன இருந்தாலும் உங்க அம்மாவை கூப்பிட்டுருக்கலாம். அமைதியா நின்றுட்டேன். உங்க அம்மா என்ன திட்டவும். அது பண்ணதும் தப்பு தான். எனக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. போறப்ப ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலான்னு ஒரு கோவம் தான், வேற ஒன்றும் இல்லை. போ. உங்களை எதையும் பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அண்ணி. இருக்கட்டி கிருஷ்ணா, அதான் பேசிட்டியே. மன்னிச்சிருங்க அண்ணி, நான் தானே. சரித்தேன். உங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்கறத விட அந்த பிள்ளைய நல்லா வச்சுக்க. சரி அண்ணி. போ அருவி. என்ன ஆத்தா கிடைச்சிருச்சா? ஏய், வாய் இருந்தாலும் உனக்கு ஓவர் தான் ஜாஸ்தியா பேசுற மல்லிகா, சொல்லிவிட்டேன். உங்ககிட்ட எல்லாம் வாய் இல்லைன்னா பொழைக்க முடியுமா என்ன? அது எப்படி முடியும்? மல்லிகா பாவம் இல்லையா? பெரிய மனுஷி வீரஞ்சாரமான கிளவி. அது வாட்டுக்கு கோவத்துல என்னமோ பண்ணிக்கிருச்சுன்னா என்ன பண்றது சொல்லு? நம்மளெல்லாம் ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாவ. ஒழுங்கா 3 மயங்க இருக்கிறாங்க, வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்லை. இந்த கிளவி இப்படி போய் செத்து போச்சுன்னு சொல்ல மாட்டாவளா? அந்த பேரை என்னைக்கு அழிக்க முடியுமா என்ன? அந்த அளவுக்குள்ள அதுவும் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைய நொட்டம் சொல்லிக்கிட்டே இருந்தா பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா ஒரு நாளை பார்த்தாப்புல? அதுக்குத்தான் நானும் பொசுக்குன்னு பிடிச்சி திட்டி விட்டேன். பாவம்ல அந்த பிள்ளை, மாசமா இருக்க பிள்ளை ஒன்று அழுவுது எதுக்கு எடுத்தாலும். அந்த பிள்ளையவே பேசலாமா? அண்ணன் தம்பியா இருக்கு அந்த பிள்ளைக்கு கேட்குறதுக்கு. அவங்க அம்மா பயப்படுது. நம்ம கேட்டாதானங்க மாமியா, நம்ம உரிமையில் அது பொருட்கள். அதுக்கு நான் என்னத்த சொல்ல? சரி சரி, போ வேலையை பாரு. அம்பே, என்னமோ பசிக்கிற மாதிரி இருக்குதா? சோறு போட்டான்டா. என்ன அப்பத்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆகாது, அதுக்குள்ள பசிக்குதா உனக்கு? என்னடி யாமி, மய வீட்டுல நான் சாப்பிட்றதுக்கு நீ கணக்கு பாக்குற? ஏன் உன் அப்பா வீட்டுல இருந்து கொண்டாந்து எதுவும் ஆக்கி போடுறியா என்ன? அம்புட்டு என் மய சம்பாதிக்கிறதானே, உனக்கு ஏன் கோபாலம் வருது? இப்ப அந்த பிள்ளை என்ன சொல்லி பிடிச்சுன்னு இவ்வளவு கோவப்படுறிய நீங்க? எத்தே தான் சாப்பிட்டியே, இப்போ என்ன அதுக்குள்ள சாப்பாடுன்னு கேட்குது. இதில் என்ன இருக்கு? ஏண்டி காலை சொடுத்தினா மத்தியான சொடுத்திங்க மாட்டியா? பட்டினியா கிடப்பியா? இல்லை உன் வயிறு தான் உனக்கு குவா குவான்னு பசிக்காதா? சொல்லு, நீ திம்பதானே? அந்த மாதிரி தானே எனக்கு வயிறை கடவுளை கொடுத்துருக்கு. சாப்பிட்டே இப்போ பசிக்குது. சரி அப்பதா, நான் சோறு போட்டு வந்து தர்றேன். நீங்கள் சத்தம் போடாதியா. போடி போ. கேள்வி மேலே கேள்வி கேட்ப, போய் போட்டா. ஏன் மாமியா இம்புட்டு நாளா பஞ்சாயத்து, இப்பத்தேன் அது சரியாயிருக்கு. அடுத்து மாமியாவோட மாமியா வந்து உக்காந்துருக்கு. இது எங்க முடிய போதோ தெரியல. என்னடி இன்னும் நின்றுக்கிட்டு இருக்க? போறேன் அப்பத்தா, போறேன். அது சரி ஏத்த, என்ன சண்டைன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறியா? அது என்னத்தடி சொல்ல, சும்மாவே இப்படி போகலாம்னு வந்து அந்த அக்லையுமாவே வா என் வீட்டில் 4 நாளைக்கு இருன்னு சொல்லி கூட்டியாந்துட்டேன். இங்கேயும் நல்லாத்தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் என் மய வீடு தானே, இங்கேயே இருந்துக்கிறேன் நானும். இனிமே எனக்கும் இங்கே இருக்கிற உரிமை இருக்குல்லடி. கேள்வி என்னதான் இருந்தால் அந்த வீட்டை விட்டு நகராது. அதிசயமா வந்திருக்கேங்குது. என்னமோ நடந்திருக்கு. மல்லியாட்ட கேட்டாதான் தெரியும் விஷயம் என்னான்னு. கிளவி வாயிலிருந்து ஒன்றும் வர மாட்டேங்குது. இந்தா பாட்டி சாப்பிடு.
சாப்பிடுங்க. என்னடி ஒரு தடவை என்னடான்னா அப்பத்தாங்கிற, ஒரு தடவை என்னங்கிற பாட்டிங்கிற, ஏதோ ஒண்ணு எதை கூப்பிட்டா என்ன சாப்பிடுங்க. அது சரிதான். முட்டை குழம்பா? ஆமா. அடியே அவிச்ச முட்டையை ரெண்டா நறுக்கி போட்டு வச்சிருக்க. ஏன் முழுசா போட்டு தான் சாப்பிடுவீங்களோ? அடி அப்படி இல்ல. அப்புறம் எப்படி? எங்க வீட்ல நாங்க இப்படிதான் போடுவோம். ஆட ஏண்டி மல்லி அப்படி குழம்புப்பா, கொத்து ஊற்றி தானே குழம்புப்பா. அது அது மாதிரி குழம்புல உடச்சி ஊற்றினா நல்லா இருக்கும்ல முட்டை, அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்னடாண்ணா இப்படி போட்டு குழம்பு வச்சிருக்கியா? ஏன் இப்படி சாப்பிட்டா உங்கள் தொண்டையில இறங்காதாக்கும். அதுக்கு இல்லை முல்ல, நல்லா தான் இருக்கும். அப்படி வச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்ல வாரேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, நான் ஏதோ ஒன்று சாப்பிட்றேன். ஏண்டி ஒரு முட்டை தான் இருக்கா இல்லை? அப்பத்த ஒரு முட்டை தான் ஆளுக்கு ஒன்று கணக்கில் போட்டேன். அண்ணன் ரெண்டு சாத்து ஊற்றுனா அந்த வயசான கிளவியில் திங்க மாட்டேதான் என்ன? வயசானதெல்லாம் ஒன்று தின்னா போதும். ஐயே எனக்கு கொஞ்சம் உப்பா போடு. நீ என்ன உப்பு இல்லை உரப்பு இல்லை, என்ன குழம்பு வச்சிருக்க சப்பட்டின்னு. இங்கே பாரு அத்தை, சோத்தை போட்டு வச்சா தின்னு. அது இல்லை இது இல்லை, அது அப்படி இது அப்படின்னு நொய்யின்ட்டு இருக்காத, சாப்பிடு. அதானே அப்படி கேளுங்க அத்தை. முல்ல இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன்னு இவ்வளோ கோபப்படுற? குழம்புல உப்பு இல்லைன்னா உப்பு இல்லைன்னு தானே சொல்லுவாவ, அப்படியேவா சாப்பிட முடியும்? இடி கொஞ்சம் உப்பு போடு. அப்பத்தா நான் எப்பவும் கரெக்டாக தான் போடுவேன். வேணும்னா உங்கள் தட்டில் கொட்டி பசஞ்சுக்கிறீங்களா? குழம்பு கிண்ணத்தில் போட்டு கொண்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் அப்படியே போட்டு பசஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்காதா? கொண்டு வாடி. வைக்க தெரியல நீ பேசுகிற பேச்சு. ஓஹோ, எனக்கு வைக்க தெரியலையா? அது சரிதான். அப்படிதான் காலையில் டீயை போட்டு கொடுக்குறேன், ஜீனியை கொட்டுங்கிற. இப்படியெல்லாம் கொட்டுறதுனால தான் அங்கே கொட்டிடுது சுகரம். அப்புறம் போடாமே குடிப்ப. நீங்களே நம்ம த்ரூடு போடுறிய, நமக்கெல்லாம் 2 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டாதாம்மா சரியா இருக்கும். பேசாம இப்போ சாப்பிட்றீங்கள என்ன ஒன்று சொல்றியா? ஏத்தா கோவப்படுற? சாப்பிட்றேன். சாப்பிடுங்க பிறகு. வந்தம்மா சாப்பிட்டோமா இல்லை, என்னென்ன பேச்சுக்கு வச்சிருந்த கல்வி.